விவசாயிகள் போராட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறை வைத்த தடுப்புகளால் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் போராட்டத்தை தடுப்பதற்காக டெல்லி காவல்துறையினர் காசிப்பூர் எல்லையில் தடுப்புகளை அமைத்துள்ளனர். அத்துடன் விவசாயிகள் போராட்டத்தை தடுக்கும் விதமாக பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதனால் அக்ஷர்தம், காசிப்பூர் எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் 3 மணி நேரம் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்தல், விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை டெல்லி எல்லைகளில் காவலர்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வரும் ஞாயிற்றுக்கிழமை 4வது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மத்திய அரசு தங்கள் கோரிக்கைகளை ஏற்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கும் விவசாயிகள் அதுவரை அமைதியான முறையில் போராட்டத்தை தொடர்கின்றனர். இதனிடையே சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அமைப்பு பஞ்சாப் மாநிலத்தில் 3 மணி நேரம் சுங்கச்சாவடிகளை கைப்பற்றி போராட்டத்தில் ஈடுபட்டது. விவசாயிகளின் சாலை மறியல் காரணமாக அந்த மாநிலத்திலும் டெல்லியை இணைக்கும் சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பஞ்சாப், ஹரியானா எல்லைப் பகுதியில் உள்ள அம்பாலா அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 63 வயதான விவசாயி மாரடைப்பு காரணமாக போராட்ட களத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அங்கு தடுப்புகளை தாண்டிச் செல்ல முயன்ற விவசாயிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனையில் ஈடுபட்டார். புதிய தலைமுறைக்காக ராஜீவ்.